ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி அந்த டைலாக் ஏற்ற மாதிரி ஃபோர்டு கார் வந்து மறுபடியும் மேனுஃபேக்சரை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை மறைமலை நகரில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த மறைமலை நகரில் அகைன் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அவங்க வந்து 1995 மறைமலை நகரில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாங்க. அதில் எண்ணற்ற கார்களை வந்து சேல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைலேஜில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம காரோட இன்ஜினுக்கும் காரோட குவாலிட்டி, அதாவது காரோட பில்டு குவாலிட்டிலையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால நம்மளோட பெரும்பாலும் இந்திய மக்கள் வந்து மைலேஜ் தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த கார்கள் வந்து சரி வர விற்காமல் போச்சு. இதில் வந்து பிரபலமான அவங்க கார்னா அது வந்து ஃபோர்டு ஃபிகோ தான் ஃபஸ்ட்டு. எண்ணற்ற மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஏன் பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ ஒரு தெளிவான காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க விட்ட லாஸ்ட் காரு ஈகோ ஸ்போர்ட். இந்த ஈகோ ஸ்போர்ட்டில் நிறைய அப்டேட் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் பெரிய அளவில் அப்டேட் இல்லாதனால நம்ம மக்களோட கவனம் ஈர்க்கப்படலை. ஏன்னா அது கூட சேர்ந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆகட்டும் சரி, ஹூண்டாயும் சரி, அவங்க நிறைய மாடல்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. மைலேஜஸும் நிறையா இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் லுக்காகவும் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு அந்த டைமில் ப்ரைஸும் ஹையாக இருந்துச்சு. ஸோ மைலேஜ் கம்மியாக இருக்கும்போது இந்த தரவரிசை பட்டியலில் குறைவாக இருக்கிறதுனால மக்கள்கள்லாம் அடுத்த பிராண்டை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபோர்டு வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் அவங்க ஒரு மேனுஃபேக்சர் பிளான்ட் வச்சுருந்தாங்க. அந்த குஜராத் பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதை க்ளோஸ் பண்ணதை வந்து டாடா இண்டஸ்ட்ரி வாங்கிடுச்சு. டாடா அந்த ஊழியர்களையும் அவங்க பணியமர்த்திக்கிட்டாங்க. ஆனால் நம்ம சென்னையில் இருக்க மறைமலை நகர் ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்க. அங்கே வேலை பார்த்தவங்களோட நிலைமை என்னாச்சுன்னே தெரியல. இவங்களும் இந்தியா விட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழிலை வந்து இருக்கும் மீட்டிங்க்கு இப்போ வந்து யூஎஸ் போயிருந்தார். அதில் சிக்காகோவில் நடந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டை வந்து நீங்கள் திரும்பியும் இந்தியாவுக்கு வந்து தொழில் தொடங்க வரணும், அதாவது தமிழகத்துக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், குறிப்பாக தலைநகரான சென்னைக்கு வாங்க, எங்களோட மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எங்களோட தொழில்களும் நல்ல வளரும், நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டாரு. அதன் விளைவாக இப்போ ரீசெண்டாக ஃபோர்டு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3250 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் முடிவாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2029 அதே மறைமலை நகரில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே கார் இன்ஜின்களை தயாரிப்பன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொழிலாளர்கள் 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்குது. நீங்கள் மறைமலை நகரை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஃபோர்டு கம்பெனி மூடின விஷயங்கள் தெரியறதா இருந்தால் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னா எல்லாருக்குமே கிரேஸ் இருக்கும். அதுலேயும் ஃபோர்ட் கார்டு எக்ஸ்பெஷலி ஏன் சொல்கிறேன்னா, ஃபோர்டோட ஈகோ ஸ்போர்ட் வந்து ஒரு சிறப்பான கார். இதே பார்த்தீங்கன்னா 1995 தான் இந்த கம்பெனி வந்து உருவாச்சு. அதுவும் அக்டோபர் மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர் மாதம் மறுபடியும் உருவாகுதுன்றது ஒரு சிறப்பு. இப்போ ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாடியை பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன தான் கார் வச்சுருந்தாலும் ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்கணும்ல, அதாவது கொஞ்சம் ஒரு 5 பேர் போகணும், கம்ஃபர்டபுளாக போகணும்னா ஃபோர்டு ஃபிகோவில் கொஞ்சம் சின்ன கார். ஆனால் ஈகோ ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் கூட கம்ஃபர்டபுளாக போகலாம். ஒரு ராஜ கம்பீர லுக்கில் நல்லா பயணிக்கலாம், நல்ல ஸ்பீடும் போகலாம். ஸ்பீடு நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். இன்னொன்று பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஏதாச்சும் அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் உங்களை வந்து காப்பாற்றிடும். இப்பேற்பட்ட கார் வந்து இந்தியா விட்டு போயிடுச்சுன்னு வருந்துறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனாலே குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட், அதாவது யூஸ்ட் கார் மார்க்கெட்டில் இந்த ஃபோர்டு ஃபிகோ மேலே இன்ட்ரெஸ்டடாக எடுத்து, ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் மேலே இன்ட்ரெஸ்டடாக எடுத்து அதை வாங்குறவங்களும் இருக்காங்க. ஃபோர்டு ஃபிகோ என்னமோ மலிவான விலையில் கிடச்சிடும், ஈகோ ஸ்போர்ட் கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் ஆனால் அந்த கார் வந்து நல்ல கிராண்டாக இருக்கும், நல்ல சேஃப்டியாக இருக்கும்ட்டு நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்பேற்பட்ட ஸ்போர்ட் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே, அதுவும் சென்னைக்குள்ளே திரும்ப வந்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் கருதணும். தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இதனால் கம்பெனிஸும் புதுசாக ஓப்பன் ஆகும், அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஃபோர்டு கம்பெனி நம்மளுக்கு வர்றது நல்லதா? அப்படி ஃபோர்டு கம்பெனி வந்துட்டு அந்த கார்களை நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை அதில் மைலேஜ் ட்ராப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எந்த கம்பெனி கார்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கார்கள்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்க த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.